இப்பொழுது இந்த கட்சியை அன்புமணியால் நடத்த முடியுமே தவிர ஜி.கே. மணியால் நடத்த முடியாது. ஆனாலும் ராமதாஸை ஒதுக்கிவிட்டு இந்த கட்சியை நடத்துவது என்பது நடக்கவே நடக்காது. ஏன் என்று சொன்னால், அப்ப பாமகவோட எதிர்காலம் இல்லை நான் ஒன்று சொல்லுகிறேன், அது தானாக சரியாகி விடுவார் என்று நினைக்கின்றேன். ராமதாஸினுடைய கொள்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ராமதாஸை ஒதுக்கி வைத்து விட்டு ராமதாஸின் கொள்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வது மக்களிடம் போய் சேரார். ராமதாஸ் இருக்கின்ற போது ராமதாஸை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் திரும்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? என்னுடைய தகப்பனாருடைய சிந்தனையில் காலத்தால் அது பின்தங்கிவிட்டது. ஆகவே நான் இன்னும் வேகமாக முன்னெடுத்து செல்வதற்கு நான் முயல்கிறேன் என்று சொன்னால் அது வேறு பேச்சு. என்னுடைய தகப்பனார் ஒரு காலத்துக்குரியவர் தான், ஒரு தலைமுறைக்குரியவர். அந்த தலைமுறைக்கு அவர் சிறப்பாக செயல்பட்டார். ஆனால் காலம் வேறு வகையான அரசியலை எதிர்நோக்குகிறது. நான் புதிய நிலைப்பாட்டை மேற்கொள்ளுகிறேன். ஆகவே என்னுடைய தகப்பனார் அமைதியாக இருக்கட்டும் என்று சொன்னால் அதிலே மாறுபட்ட நிலையை கொள்ளுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கட்சி ஒருவேளை இதை விட்டு வெளியே வந்தால் புதிய நிலைப்பாடு வளர்ச்சியை தருமோ என்று கருதுகலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் என்றால், ராமதாஸினுடைய ஐயாவினுடைய கருத்துக்களை, ஐயாவினுடைய கொள்கைகளை நான் நிறைவேற்றுவதற்கு தான் பாடுபடுகிறேன் என்று சொல்லுகின்ற போது, ஐயாவை தவிர்த்து விட்டு என்ன ஐயாவினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுகிறார் என்கின்ற கேள்வி எழும். அது எடுபட